Hello friends, welcome to Python Tamil tutorial. நான் செய்யணும் இன்றைக்கி அந்த கிளாஸோட நம்மளது முடியுது, அதாவது பைத்தான் tutorial முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் பற்றி பார்ப்போம். அதாவது இப்போது எந்த ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டாலையும் நம்ம ஓப்பன் பண்ணி, இப்போ நோட் பேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லோரும் ஓப்பன் பண்ணி எழுதிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி இந்த பைத்தானில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நான் காட்டிடுறேன், நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் டுட்டோரியல். பார்த்தீங்கன்னா என்னோடய மை கம்ப்யூட்டரில் இ ட்ரைவில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா சீனோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, எதுவுமே எழுதலை. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து பைத்தானை வச்சு எழுதுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல்ல எஃப்ஓபி அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அது ஃபைல் ஆப்ஜெக்டிவ் அப்படின்ட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு அதுக்கான பாத் வந்து கரெக்டாக கொடுக்கணும். என்னோடது வந்து இ ட்ரைவ்ன்றதுனால இ கொடுக்குறேன். இ கோலன் அப்புறம் ஸ்லாஷ் போட்டுருங்க. டெக்ஸ்ட்ன்ற ஃபோல்டரில் சீனு டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. அது அடுத்து பார்த்தோன்னா இதை எழுதிட்டு அது பக்கம் ஒரு கமா போட்டு நம்ம என்ன மோடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இல்லைங்க. அதாவது டபிள்யூனா ரைட் எழுதுறது, ஆர்னா ரீட் பண்ணுறது. இப்போ நான் முதல்ல எழுதுறதை பார்க்கலாம், ஏன்னா அது எம்டியாக இருந்துச்சு, நான் காட்டினேன். ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எஃப்ஓபி அப்படின்னு டாட் போட்டு ரைட் பண்ணுறேன். ஐ எம் சீனோ அப்படின்னு வந்துடுறேன். ஐஎம் சீனோ அப்படின்னு எழுதிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த 10 அப்படின்றது வந்துடுது. அதாவது இந்த மொத்த லெட்டர்ஸில் எவ்வளோ அப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு காட்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். க்ளோஸ் ஆகிட்டோம். இப்போ நான் வந்து பாருங்கள், அதை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன், சேவ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. வருதுங்களா? ஐஎம் சீனோ அப்படின்றது முன்ன எம்டியாக இருந்துச்சு, இப்போ வந்து சேவ் ஆகிருக்கு. தெரியும் எவ்வளோ லெட்டர்ஸ், அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்றது அளவுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது வெறும் ரீட் மட்டும் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல டபுள்ன்ற இடத்துல நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ஆர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ரீட் பண்ணிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். இப்போ ரைட்ன்றதுனால அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணேன். வெறும் இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை. இது நம்ம இன்னும் ஒவ்வொரு லைன்லையும் எத்தனை இருக்குது அந்த லைனில் பாருங்க. இப்போ நான் காட்டுறேன். இப்போ வந்து எஃப்ஓபியில் அதாவது அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட பார்க்கலாம். அதாவது ஒரு ஓப்பனில் முன்ன ரைட் பண்ணி காட்டினேன், இப்போ ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸ்லாஷ் போட்டு டெக்ஸ்ட் அப்படின்றதுல சீனோ டாட் டெக்ஸ்ட் வந்து கமா போட்டு இப்போ வந்து மோட் செட் பண்ணிடுங்க. நான் வந்து ரீட் மட்டும்தான் பண்ண போகிறேன், ரைட் பண்ண போகிறதில்ல. இப்போ என்டர் கொடுத்துட்டேன். சாரி, ஓப்பனுக்கு பதிலாக அதாவது ஓபி மட்டும் போட்டுக்கிறேன். டுட்டோரியலில் தப்பு பண்ணாதே இருக்க மாட்டேன், அதாவது கை கம்முனே இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோடய டுட்டோரியலில் இந்த பைத்தானில் தான் அதிகமாக தப்பு பண்ணியிருப்பேன்னு தோணுது. தப்பு பண்ணல, இன்னும் தப்பாக சொல்லித்தரேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்லித்தரது கரெக்டாக, கை கொஞ்சம் ஃபிங்கர் ஒழுங்காக உட்கார மாட்டேங்குது, அவ்வளோதான். இப்போ வந்து நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ரீட் பண்ணுறேன். ரீட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் 1 கொடுக்குறேன் பாருங்கள். ப்ராக்கெட்டில் 1 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 1 கொடுத்தோடனே ஐ அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அந்த ஃபைலில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஐ அப்படின்றது தான். இப்போ நம்ம வந்து 2, 3 அந்த மாதிரி கொடுக்குறோம்போது அது என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்களா தெரியுது. இப்போது அதே மறுபடியும் நம்ம எஃப்ஓபி டாட் ரீட் அப்படின்ட்டு
வேறு நம்பர் கொடுக்கலாம். ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா? 5 வந்து ஆம்எஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நம்ம நம்ம கேரக்டர் கொடுக்கும்போது அந்த கேரக்டர் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபைல் ரீட் ரைட்லேயே பார்த்தோன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ரீட் லைன்ஸ் அப்படின்ட்டு. லைன் ரீட்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு ரீட் பண்ணி காட்டும், பிரிண்ட் பண்ணியும் காட்டும். உங்களுக்கு இப்போதைக்கு நான் பைத்தானில் எல்லா கான்செப்டையுமே முடிச்சிட்டேன். இனிமேல் இருக்கிற வேலை என்னென்னா நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் செஞ்சு பார்க்குறது மட்டும்தான். நான் முதல்ல அந்த ரெட் கலரில் இருக்கிறத மறைக்கிறேன். இனிமேல் எனக்கு ரொம்ப பெரிய தப்பான மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபைல் வந்து இங்கே எப்படி ரைட் பண்ணுறதுன்ட்டு காட்டணும். இங்கே வந்து எப்படி ரைட் பண்ணுறதுன்ற பார்த்தோம். நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.